2 பள்ளி குழந்தைகள் சண்டையிடுவது போல இஸ்ரேலும், ஈரானும் சண்டையிடுறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்த முன் வச்சிருக்காரு. ஒரு ஸ்கூல் கேம்பஸ்குள்ள 2 ஸ்கூல் பசங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்குமோ, அது போல தான் இந்த சண்டை இருக்கு அப்படின்னும், என்ன நடக்குது? அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்? அப்படின்லாம் பார்க்காம இந்த சண்டைய வந்து விட்டுருவோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். அதுக்கு பிறகு அந்த சண்டை என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம மொத்தமா பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு புறம் சொன்னாலுமே கூட, இன்னொரு புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய போருக்கு வந்து வழிவகுக்கிற ஒரு விஷயம். அதற்காக மத்திய கிழக்குல வந்து அமெரிக்கா உடனடியா இதற்கான முடிவ வந்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாம, நான் ஆட்சியில இருக்கும்பொழுது மத்திய கிழக்குல வந்து இந்த மாதிரியான எந்த ஒரு போருமே நான் நடக்க விரும்பல. நடக்கவும் விடல. ஆனா இப்போ வந்து 2 திறமையற்ற தலைவர்கள் வந்து வழிநடத்திட்டு போயிட்டு இருக்கிறதுனால, இந்த பிரச்சனைய ஒரு 3ஆம் உலகப் போருடைய விளிம்பு நிலைக்கு வந்து கொண்டு போய் வச்சிருக்காங்க. நான் வந்து 3ஆம் உலகப் போரெல்லாம் வந்து கணிக்கலாம் இல்ல. ஆனா இந்த பிரச்சனை 3ஆம் உலகப் போருடைய விளிம்பு நிலைக்கு போய் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சையான ஒரு கருத்த ட்ரம்ப் அவர்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. இத மட்டும் தான் இப்போ நெட்டிசன்கள் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆக்கி பேசிக்கிட்டும் இருக்காங்க.